அதாவது சிபிஎஸ்இ என்று அழைக்கப்படுகின்ற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 3 அதிரடி மாற்றங்களை இந்த கல்வியாண்டு முதல் 2025-26, அதாவது 2026ஆம் ஆண்டு போர்டு எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது பொருந்தும் என அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புக்கு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என 4 வகுப்புகளுக்கும் இந்த மாற்றங்கள் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் மாற்றம் என்னவென்று பார்த்தால், தேர்வு கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்றன. ஏனென்றால் தொடர்ந்து கடந்த 2020ஆம் ஆண்டுதான் தேர்வு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது. அதற்கு பிறகு பல மாற்றங்கள், நடைமுறை செலவுகள் அதிகமாகிவிட்டதால் தேர்வு கட்டணங்களை உயர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு சிபிஎஸ்இ தள்ளப்பட்டுள்ளதாக அதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் நமக்கு சிபிஎஸ்இலிருந்து கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவலை தான் தற்போது பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட இந்த கட்டண உயர்வு என்பது தியரி எக்ஸாம், இந்தியா, நேபாள், மற்ற நாடுகள் என 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். தியரி எக்ஸாமை பொறுத்தமட்டிலே ஒரு பாடத்திற்கு 20 ரூபாய் உயர்கிறது. அதே போன்று 12ஆம் வகுப்பு பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு 10 ரூபாய், ஒரு பாடத்திற்கு 10 ரூபாய் கட்டண உயர்வு உயர்த்தப்படுகிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தேர்வு கட்டணம் குறித்த ஒரு முழு டேப்லர் காலம் அட்டவணையை தற்போது முழு திரையிலே பார்க்கலாம். அந்த முழு திரையில் பார்க்கும்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது தியரி எக்ஸாம் இந்தியாவிலே ஒரு சப்ஜெக்டுக்கு 320 ரூபாய், 5 சப்ஜெக்டுகள் எழுதும்போது, 5 பாடங்களுக்கு எழுதும் போது 1600 ரூபாயாக மாறுகிறது. பிராக்டிகல் எக்ஸாமுக்கு 160 ரூபாய். அதே போன்று ரிஜிஸ்ட்ரேஷன் கிளாஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணம் என்பது 9ஆம் வகுப்பிலும் 11ஆம் வகுப்பிலும் செய்யப்படும் அடுத்த தேர்வு போர்டு எக்ஸாம்களுக்காக. எனவே அது 320 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. நேபாளில் என்னென்ன கட்டணம், அதே போன்று மற்ற நாடுகளிலிருந்து சிபிஎஸ்இ தேர்வு எழுதுவதற்கு என்ன கட்டணம் என்பதை மிக தெளிவாக இந்த டேப்லர் காலத்தில் கொடுத்திருக்கிறோம். இதுதான் புதிய தேர்வு கட்டணத்திற்கான அதாவது விவரங்கள் என்பதை நமக்கு கிடைத்த அந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலை தற்போது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது 2026ஆம் ஆண்டு போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுபவர்கள் கட்டக்கூடிய புதிய தேர்வு கட்டண விவரங்கள் இதுதான். அதே போன்று ஏன் உயர்த்துகிறோம் என்பதற்கும் சிபிஎஸ்இ தரப்பில் நாம் கேட்டபோது அவர்கள் கூறியது, தொடர்ந்து பல்வேறு நடைமுறை கட்டண செலவுகள் அதிகமாகி இருக்கின்றன. குறிப்பாக அச்சடிப்பது, அதே போன்று லாஜிஸ்டிக், எடுத்து ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வது, டிஜிட்டல் எவாலுவேஷன், அதே போன்று நிர்வாக செலவுகள் ஆகியவை எல்லாம் தொடர்ந்து உயர்ந்து விட்டதால் அதை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இது போன்று சிறந்த சேவையை கொடுக்க வேண்டும் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என்பதற்காக இந்த கட்டண உயர்வை நாங்கள் அமல்படுத்தியுள்ளோம் கூறியிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக பார்க்க இந்திய அளவிலே பார்க்கும்போது இது 6.66% தான் உயர்ந்திருக்கிறது தியரி பேப்பர்களை பொறுத்த மட்டும் என கூறியிருக்கிறார்கள். அதே போன்று 2வது முக்கியமான மாற்றம் என்ன கொண்டு வரப்போகிறது சிபிஎஸ்இ என்றால், 2026ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பில் மட்டும் இதை பரீட்சார்த்த முறையிலே, பைலட் என்று கூறுவார்கள், பைலட் முறையிலே இதை உபயோகித்து பார்க்க போகிறார்கள். அதாவது ஓபன் புக் டெஸ்டிங் மெத்தட் ஃபார் செலக்டட் சப்ஜெக்ட் என்ற வகையிலே புத்தகத்தை கொடுத்து விட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை கொடுத்து விடுவார்கள். அதிலிருந்து நாம் வினாக்களுக்கான விடைகளை தேடி கண்டுபிடித்து எழுத வேண்டிய ஒரு முறை. இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக சில பள்ளிகளில் மட்டும் இதை அமல்படுத்த போவதாக சிபிஎஸ்இ திட்டமிட்டு இருக்கிறது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் will be allowed to consult textbooks during exams in certain subjects. ஒரு சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு மட்டும் அந்த பாட புத்தகங்களே கொடுத்து விடுவார்கள் மாணவரிடம். அதிலிருந்து அவர்கள் விடைகளை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும் என்ற ஒரு தேர்வு முறை, சிஏ போன்ற படிப்புகள் எல்லாம் இது போன்ற தேர்வு முறை இருந்திருக்கிறது. எனவே அந்த வகையிலே ஓபன் புக் டெஸ்டிங் என்ற ஒரு புதிய முயற்சியை சிபிஎஸ்இ அமல்படுத்த போகிறது. முதல் முறையாக 9ஆம் வகுப்புக்கு அமல்படுத்த போகிறார்கள் என்றுதான் தகவல் வந்திருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் பொழுது உரிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அதே போன்று 3வதாக நமக்கு மிக முக்கியமான ஒரு முறை என்பது டிஜிட்டல் வேல்யூ எவாலுவேஷன். டிஜிட்டல் எவாலுவேஷன் என்பது மிக முக்கியமானது. என்றால் இந்த அடுத்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் எவாலுவேஷன் முறையில் தான் பேப்பர்கள் திருத்தப்பட இருக்கின்றன. இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் யூசிங் டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங், OSM முறை என்று கூறுவார்கள், ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் என்று கூறுவார்கள். இது டு எவாலுவேட் ஆன்சர் ஷீட்ஸ், அதாவது தேர்வு போர்டு எக்ஸாம்ஸ் என்று அழைக்கப்பட்ட பொது தேர்வுகளுக்கான விடைத்தாள்களை திருத்தும் போது இந்த OSM மார்க்கிங் என்பது பயன்படுத்தப்பட போகிறது. எனவே அந்த முறையில் டிஜிட்டல் எவாலுவேஷன் என்று செய்யப்படும் பொழுது இது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் உண்டு. அதாவது ஒவ்வொரு பிராந்தியத்தில், சென்னை பிராந்தியம், மேற்கு வங்க பிராந்தியம், மும்பை பிராந்தியம் என தனித்தனியாக இருக்கின்றன.
எனவே சில பிராந்தியங்களிலே மாணவர்களுக்கு ஓரவஞ்சனை செய்து விடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்தது. அந்த குற்றச்சாட்டினை ஒழிப்பதற்காக இது போன்ற டிஜிட்டல் எவாலுவேஷன் வரும்பொழுது அது போன்ற முறைகேடுகள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என சிபிஎஸ்இ கூறுகிறது. எனவே அந்த வகையில் தான் இந்த டிஜிட்டல் எவாலுவேஷன் மெத்தடை கொண்டு வருகிறார்கள். இது the system used technology to ensure quicker, more accurate results and reduce regional disparities in marking என்ற வகையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது விரைவாக அதே போன்று துல்லியமாக தேர்வு முடிவுகளை காண்பதற்கு, இது ஓரவஞ்சனை இல்லாத ஒரு தேர்வு முடிவுகளை கொடுப்பதற்கு இந்த டிஜிட்டல் எவாலுவேஷன் மெத்தட் சிறப்பாக இருக்கும் என்ற வகையிலே சிபிஎஸ்இ திட்டமிட்டிருக்கிறது. எனவே வரும் பொது தேர்வு எழுதும் போது சிபிஎஸ்இ மாணவர்கள், குறிப்பாக மாணவர்கள் பெற்றோருக்கும் மிக மிக முக்கியமான செய்தி, 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. 1, தேர்வு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. எனவே உரிய நேரத்திலே உரிய கட்டணங்களை செலுத்திடுங்கள், இல்லை என்றால் லேட் ஃபீ என்பது அதிகமாக போடுவார்கள். 2வதாக ஓபன் புக் டெஸ்டிங் என்ற வகையிலே அந்த புதிய முறையை கொண்டு வருகிறார்கள். அதே போன்று 3வது டிஜிட்டல் எவாலுவேஷன் என்ற 3வது முறை. இந்த 3மே வரவேற்கக்கூடியது என்று சிபிஎஸ்இ தரப்பிலே நிச்சயமாக மாணவர்களும் பெற்றோர்களும் வரவேற்பார்கள் என கூறியிருக்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மிக முக்கியமான தகவலாக நமக்கு கிடைத்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலை தற்போது கொடுத்திருக்கிறோம் சிபிஎஸ்இ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்காக.